சேதுவை மன்னிச்சு தமிழ்ச்செல்வி தன்னோட புருஷனை ஏத்துக்கிட்டதை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் நல்லா இருந்ததோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்ச்செல்வி வயித்துல ரெட்டை புள்ள வளருத இங்க வீட்டுக்கு தெரிஞ்சு எல்லாருமே தமிழ்ச்செல்விய ரொம்பவுமே திட்டி வீட்டை விட்டு வெளியே துரத்துற மாதிரி எங்க அப்பத்தா கனவு கண்டு எழுந்து உக்காந்து ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, நாம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோமோ? தமிழ்ச்செல்வி வயித்துல ரெட்டை உசுறு வளருது, கண்டிப்பா அவளுக்கே தெரியாது. ஆனா ஒருவேளை ஏதாவது ஸ்கேன் எடுக்கும்போது மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவ வயித்துல 2 குழந்தை வளருது, என்கிட்ட எதுக்காக சொல்லாம மறைச்சேன்னு சொல்லி மறுபடியும் சேது ராஜாங்கம்னு எல்லாரும் சண்டை போட்டு அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னா, இல்ல இல்ல, அப்படி மட்டும் நடக்கவே விடக்கூடாது. கண்டிப்பா சேது அவனா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளாவே ஏதாவது நாடகத்தை நடத்தி தமிழ்ச்செல்வியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் அங்க சேதுக்கிட்ட நாம உண்மையை போட்டு உடைச்சிருவோம். வேற வழி இல்லை. அப்படி நாம இதை மறைச்சோன்னா கண்டிப்பா நாளைக்கு தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கைக்கு தான் அது பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்ட அப்பத்தா ஒரு முடிவெடுத்து தூங்கிட்டு மறுநாள் எப்பவும் போல இங்க வெளியே வந்து சேதுவை அழைச்சு, இங்க பாரு சேது, இன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி கொடுக்க போறேன் அப்படின்னு அப்பத்தா சொன்னதும் இதை கேட்ட சேதுவோ, அப்பத்தா என்ன அப்பத்தா சொல்ற? எனக்கு இன்ப அதிர்ச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, டேய் ஆமாண்டா, உன் பொண்டாட்டி வயித்துல வளர்ற உன்னோட குழந்தைய பார்க்க வேண்டாவா? ஆமா அப்பத்தா, நானுமே ரொம்ப நாளா ஏங்கிக்கிட்டு தான் இருக்கேன். என் பிள்ளைய எப்ப நான் என் 2 கண்ணால பாப்பேன்னு. ஆனா அதுக்கான நேரம் தான் வர மாட்டேங்குது. இப்போ என்ன பண்றது? இங்க பாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் உன்னை எப்படியாவது தமிழ்ச்செல்விய ஸ்கேன் எடுக்கிறதுக்கு இப்போ நான் கூட்டிகிட்டு போவேன். கூட்டிகிட்டு போகும்போது அப்படியே உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன். என்ன, நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த அப்பத்தா சொல்ல சேதுவுமே எங்கள் சரின்னு சொல்லி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிறாரு. எங்கள் அப்பத்தாவும் சேதுவும் பேசிக்கிட்டு இருக்கிறத இன்னொரு பக்கம் அங்கே மறைஞ்சிருந்து ஈஸ்வரியும் சித்ராவுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா, என்னம்மா, இவங்க 2 பேரும் சேர்ந்ததை நினைக்கும் போதே நமக்கு பயங்கர கோவம் வருது. இதுல வேற அப்பத்தா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு, ஸ்கேனு அது இதுன்னு. ஒருவேளை ஸ்கேனை பார்த்து இவங்க 2 பேரு இன்னுமே சேர்ந்துருவாங்களோ? இல்லம்மா, இதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ஈஸ்வரி கிட்ட சொல்ல, ஏய், அங்க போய் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஒருவேளை அவ வயித்துல புள்ள இல்லாமையே ஒரு நாடகத்தை நடத்தினா அதை சேது மறுபடியும் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா அங்க பிரச்சனை வரும்ல. அதை நம்ம பார்க்கணுண்டி. எப்படியாவது பார்த்து வீட்டில் வந்து போட்டு கொடுத்து அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். பார்ப்போம். அன்னைக்கு ஏதோ காட்டுச்சி அம்மன் அது இதுன்னு வந்து ஏதோ ஜோசியெல்லாம் சொல்லிட்டு போச்சுல குழந்தை இருக்குன்னு. இது உண்மையா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாவா? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். என்ன, நான் சொல்கிறது சரிதானே? அம்மா, ஆமாம்மா, போகலாம். ஆனால் எப்படிம்மா போகிறது? ஏய், அவங்க கிளம்பட்டும்டி, அப்படியே பின்னாடியே நாமளும் போகலாம் அப்படின்னு ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே தமிழ்ச்செல்வி ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டு வெளியே வர அங்கே இருந்த அப்பத்தா கிட்ட வந்து, அம்மாச்சி நான் கிளம்பிட்டேன். சரி அம்மாச்சி, நான் இன்னைக்கு மோகநாத்தியை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, அடியே கூறு கெட்டவளே, ராஜாங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துடுவான். அவனை இவ கவனிக்க வேண்டாவா? இவளுக்கு 1000 வேலை இருக்கு. இங்க பாரு, உன்னை நான் கூட்டிட்டு போறேன், வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு அப்பத்தா கிளம்ப. அம்மாச்சி, என்ன அம்மாச்சி, வயசான காலத்துல நீ வீட்டிலே இரு அம்மாச்சி, நான் மட்டும் தனியா கூட போயிட்டு வந்துடுறேன். ஏய் கழுத, இங்க பாரு, வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு தனியாவ போவ? இரு, நானும் வரேன். ஏயா சேது, வாயா, எனக்கு ஆட்டோலெல்லாம் போக முடியாது, தூக்கி தூக்கி போடும். கொஞ்சம் கார் எடுத்துக்கிட்டு என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது அப்பத்தா தமிழ்ச்செல்வின்னு 3 பேருமே கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன கொஞ்ச நேரத்தில் அங்கே இருந்த தமிழ்ச்செல்வியை இங்கே டாக்டரும் செக் பண்ண, இன்னொரு பக்கம் சேது ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்க. ஏய்யா சேது, நீ தானே உன் பிள்ளைய உன் 2 கண்ணால பார்க்கணும்னு ஆசைப்பட்ட. இப்படி வா, எதுக்காக தள்ளி நிற்கிற? இது உன் குழந்தை அப்படின்னு அப்பத்தா கூப்பிட சேதுவோ அங்கே ஸ்கேன் பக்கத்தில் வந்து நிற்க. இங்கே டாக்டர்ஸுமே அங்கே தமிழ்ச்செல்விக்கும் குழந்தைக்கு எடுக்கிற ஸ்கேனுக்கும் நடுவில் ஒரு ஸ்க்ரீனை போட்டுட்டு இங்கே ஸ்கேன் எடுக்கிறத பார்த்ததும் அங்கே 2 குழந்தை ஸ்கேனில் தெரியறத பார்த்து எதுவுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருக்கு. உடனே அப்பத்தா, ஏய் கம்முன்னு இருடா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. தமிழ்ச்செல்விக்கு எதுவும் தெரியாது, பேசாம அமைதியா குழந்தைய மட்டும் நீ பாரு, அப்புறமா எல்லாத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா சேது சந்தோஷப்படுறத அப்படியே ஆசுவாசப்படுத்தி உடனே இங்க சேதுவோ அங்க ஸ்கேன்ல தெரியிற தன்னோட குழந்தைய பார்த்து ரொம்பவுமே ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க டாக்டர் கிட்ட சேதுவோ, டாக்டர் குழந்தை நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, டாக்டருமே
குழந்தை ரொம்பவுமே ஆரோக்கியமா இருக்கு. குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. நீங்க நல்லா சாப்பிட மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இங்க ரிப்போர்ட்டை எழுத ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி எழுந்துக்கிட்டதும் உடனே அப்பத்தாவோ, அம்மாடி தமிழ்ச்செல்வி, நீ அந்த பக்கமா இருக்க ரூம்ல போய் புடவைய நல்லா கட்டிக்கிட்டு வாமா, இதோ நான் கொஞ்ச நேரத்துல சேதுக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை இங்க அப்பத்தா தனியா அழைச்சிக்கிட்டு போறாங்க. அடேய் பேரா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்டா. அதுக்காக தான் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் சரி அப்பத்தா. தமிழ்ச்செல்வி வயித்துல 2 குழந்தை இருக்கா? என்ன அப்பத்தா, இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல தமிழ்ச்செல்வி? டேய் அவசரப்படாதடா, அவளுக்கே இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொன்னதை கேட்டதும் இங்க சேதுவுக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்ன அப்பத்தா சொல்ற? அவ வயித்துல வளர்ற குழந்தை அவளுக்கே தெரியாதா? ஏன் இதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கேன்ல கூட டாக்டர் சொல்லியிருப்பாங்களே. டேய் சேது, டாக்டர் தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்றது அதாண்டா இருந்தாங்க. ஆனா நான் தான் டாக்டர் கிட்ட, தமிழ்ச்செல்வி கிட்ட தயவு செய்து சொல்லாதீங்க, என் பேரனும் என் பேத்தியும் ஒன்று சேர்ந்த பிறகு நானே சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சொன்னேன்டா. அதுக்கப்புறம் டாக்டருமே இந்த உண்மையை மறைச்சிட்டாங்க. அதனால தமிழ்ச்செல்விக்கு இப்போ வரைக்கும் அவ வயித்துல வளர்றது 2 குழந்தைன்னு தெரியவே தெரியாதுடா. நேத்து எதிர்பாராத விதமா என் கனவுல இந்த மாதிரி இந்த விஷயம் உனக்கு தெரிய வந்து, தமிழ்ச்செல்வி எதுக்காக என்கிட்ட பொய் சொன்னேன்னு சொல்லி தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துற மாதிரி நான் கண்டேன்டா. அதனால தான்டா பயந்துக்கிட்டு நானாவே இப்போ தமிழ்ச்செல்வியையும் உன்னையும் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். நீயே அந்த குழந்தைய பார்த்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லலாம்னு கூட்டிகிட்டு வந்தேன்டா. என்னை மன்னிச்சிடுடா சேது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சேதுக்கிட்ட மன்னிப்பு கேட்க, ஐயோ அப்பத்தா, நீ அதெல்லாம் விடு. எங்கள் 2 பேர் நல்லதுக்காகவும் தானே நீ இப்படியெல்லாம் என்கிட்ட மறைச்ச. சரி விடு. ஆனால் எனக்கு 2 குழந்தை பிறக்க போகிறத நினைக்கும் போது எனக்கு அப்படியே எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? முதல்ல இந்த சந்தோஷத்தை நான் தமிழ்ச்செல்வியோட கொண்டாடணும். நான் போய் தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அடி எடுத்து சேது வைக்க, உடனே அப்பத்தாவோ கையை பிடிச்சி இழுத்து, டே முட்டாள், முட்டாள் மாதிரி பண்ணிடாத. ஏற்கனவே டாக்டர் கிட்ட இவ கேட்கும்போது டாக்டர் ஒரு குழந்தைன்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. இதை எப்படிடா சொல்கிறதுன்னு நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரமாக பார்த்து நீ மட்டும் போய் அவகிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறின கதையா அவ கோவத்தில் ஆயிடுவா. அதனால பொறுமையா நேரம் கிடைக்கும்போது அவகிட்ட எடுத்து சொல்லலாம். இப்போதைக்கு ஒரு குழந்தை இருக்க மாதிரியே காட்டிக்கோ. தயவு செய்து இந்த அப்பத்தாவுக்காக இதை மட்டும் பண்ணுடா அப்படின்னு அப்பத்தா கெஞ்சவுமே இங்க சேதுவுமே, சரி அப்பத்தா, என்னவோ சொல்ற. நாளைக்கு அவளுக்கு உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா பேயாட்டம் ஆட போறா. என்கிட்டயும் உன்கிட்டயும் தான் சண்டை வலிக்க போறா. டேய் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம், புரிஞ்சுதா? சரிவா, தமிழ்ச்செல்வி காத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா வேக வேகமாக டாக்டர் கிட்ட வந்து, இந்த மாதிரி அவ வயிற்றுல ரெட்டை புள்ளன்னு சொல்லாதீங்க அப்படின்னு மறுபடியுமே டாக்டர் கிட்ட ஒரு காரணத்தை சொல்லி அங்கே போய் சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்த தமிழ்ச்செல்வி கிட்ட டாக்டருமே டேப்லெட் எழுதி, நீங்கள் நல்லபடியாக ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிடுங்க, குழந்தை நல்லாவே ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியை வெளியே அனுப்ப, வெளியே வந்த தமிழ்ச்செல்வியை பார்த்ததும் இங்கே சேதுவோ இறுக்கி அப்படியே கட்டி அணைச்சி மொத்தமும் கொடுக்குறாரு. இந்த சந்தோஷத்தில் தமிழ்ச்செல்வி ரொம்ப சந்தோஷப்பட, இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே அவசர அவசரமாக ஆட்டோ பிடிச்சி வந்த ஈஸ்வரியும் சித்ராவும் மறைஞ்சிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா போச்சுமா, அவ வயிற்றுல என்னமோ துணியை தான் மறுபடியும் கட்டிக்கிட்டு இருப்பான்னு நீ சந்தேகப்பட்டல, பாரு அவ வயிற்றுல குழந்தை தான் வளருது போல. 2 பேருமே ஸ்கேன் எடுக்கிற ரூம்ல இருந்து வெளியே வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க பாரு. அப்போ அன்னைக்கு அந்த காட்டுச்சி அம்மன் சொன்னதும் உண்மைதான் போல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்ல, அடியே சித்ரா, நானுமே அது தாண்டி ஒரே யோசனையா இருக்கு. அப்போ இவ உண்மையாலுமே கர்ப்பமாக தான் இருக்கா போல இருக்கு. சரி விடு, இவ இன்னும் எவ்வளவு காலம் வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இருப்பா? கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு முடிவை கட்டுறேன், நீ கவலைப்படாத. வா போகலாம். இங்கே வந்து நம்ம ஏமாந்து போனது தான் மிச்சம். அதுங்க 2 நல்லா சந்தோஷமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில் இங்கே ஒளிஞ்சு மறைஞ்சிருந்து பார்த்துட்டு அங்கே இருந்து ஈஸ்வரியும் சித்ராவும் கிளம்ப, இன்னொரு பக்கம் இங்கே அப்பத்தாவோ சேதுவும் தமிழ்ச்செல்வியும் கட்டி பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க.